உலக அயலக தமிழர் தினம் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் கடந்த 2 நாட்கள் சென்னையில் நடைபெற்றது. கல்வி, சமூக மேம்பாடு, மகளிர், மருத்துவம், அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பிரிவுகளில் சாதனை படைத்த பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் இந்த மாநாட்டில் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இத்திசையும் தமிழனங்கே எனும் தமிழ்தாய் வாழ்த்தின் வரிகள் இம்முறை அயலக தமிழர் தினத்தின் துணைப்பொருளாக திகழ்ந்தன. இந்த மாநாட்டின் சிறப்பு விருந்தினர்களாக கடற்றொழில், நேரியல் வளம் மற்றும் கடல் வளங்கள் ராஜாங்க அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், ராசமாணிக்கம் சாணக்கியன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்திரணி M.A. சுமந்திரன், இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் துண்டமான் ஆகியோரும் பங்கேற்றிருந்தனர். தமிழ் பன்னிசைகளை அயலகத்தில வசிக்கிற தமிழ் மக்களின் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நேரடியாக பயிற்றுவிக்கணும் என்று கோரிக்கைகள் வந்த வண்ணம் இருக்கு. உங்களுடைய கோரிக்கைகளை தீர்க்கிறது உங்களுடைய கடமை. 100 ஆசிரியர்கள் மற்றும் தமிழ் கலைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து இவங்களை அயலக தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு தேவைக்கேற்ப அனுப்பி அந்த வகையில் ஒரு திட்டம் உருவாக்கப்படும். இந்த பயிற்றுனர்கள் அந்த பகுதியிலே இருக்க தமிழ் சங்கங்கள் கூட இணைந்து தமிழ் மொழியையும் தமிழ் கலைகளையும் 2 ஆண்டுகளுக்கு நேரடி பயிற்சி வகுப்பு மூலமாக நடத்துவாங்க. இதுக்காக ஆகிற செலவை அனைத்தையும் தமிழ்நாடு அரசே இருக்கும். இதுக்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் அறிவிக்கிறேன். உங்ககிட்ட நான் வைக்கிற வேண்டுகோள் எல்லாம், பூமி பந்தில் எங்க இருந்தாலும் உங்க அடையாளத்தை விட்டுறாதீங்க, உங்க வேர்களை மறக்காதீங்க, மொழிய மறக்காதீங்க, இந்த மண்ணையும் மக்களையும் மறக்காதீங்க, உங்கள் உறவுகளை மறக்காதீங்க. தாய் தமிழ் உறவுகளான உங்க நெஞ்சில சுமந்துட்டு நாங்க இருக்கிறோம் என்பதற்கான அடையாளம் தான் இந்த விழா. நீங்க எங்க இருந்தாலும் தமிழ்நாட்டில் உங்க சகோதரன் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கேன் என்ற நம்பிக்கையோடு வாழுங்கள். இதனிடையே உலக அயலக தமிழர் தினம் மாநாட்டின் போது தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் சந்தித்திருந்தார். இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழியை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார்.